திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் திருமணத்துக்காக நான் நிறைய கோவில்கள் கொடுத்துருக்கேன், நிறைய பதிகங்கள் கொடுத்துருக்கேன், நிறைய அருணகிரியாருடைய பாடல்கள் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகலை, நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி வந்த நிறைய பேருக்கு நான் அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த கோவிலுக்கு போங்க, இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி அது அவங்களுக்கு நான் சொன்ன காலத்துக்குள்ளே திருமணம் நடந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் அதெல்லாம் பதிவிட்டிருக்கிறேன். 46 வயசில் ஜாதகம் பார்க்க வந்துட்டு நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், கல்யாணம் அமையவே இல்லை, இவ்வளவு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து இந்த கோவிலுக்களுக்கு போங்கன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு 3 மாதம் ஒரு 90 நாளுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகி அவங்க அழைப்புதலும் எனக்கு அன்பளிப்பாக ஒரு புடவையும் அனுப்பும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நாள் திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்டவங்க இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்கே, நல்லபடியாக திருமணம் நடக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் என்னுடைய பதிவுகள்லையும் தொடர்ந்து திருமண வரம் தரக்கூடிய கோவில்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், யாருக்காவது பயன்படுமே அப்படின்றதுக்காக. அப்படி ஒரு கோவில் தான் நாகப்பட்டினம் பக்கத்தில் திருநகரின்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதர் கோவில். அங்கே பெருமாள் கல்யாண ரங்கநாதர் என்கிற திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார். தாயார் அமிர்தவல்லி என்கிற திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய திருமண வரம் கொடுக்கும் கோவில்களை பற்றி சொல்லியிருக்கேன், சென்னையில் சொல்லியிருக்கேன், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். இந்த கோவில்களை பற்றி சொல்லும்போது சில கோவில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும், நேரமும் கூட்டமாக இருக்கும். சில கோவில்கள் பற்றி மக்களுக்கு தெரியாது, அங்கே கூட்டமே இருக்காது. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பக்கத்தில் கடைகள் இல்லாத கோவில்களாக இருந்தாலும் நீங்கள் பூஜைக்கான பொருட்கள்லாம் நீங்களே வாங்கிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இங்கே பெருமாள் கல்யாண ரங்கநாதர் என்கிற திருநாமத்தோடு திருமண வரத்தை கொடுக்கும் வரப்பிரசாதியாக அருள்பாலிக்கிறார். யாருக்காவது திருமணம் இன்னும் அமையலை அப்படின்னா அவர்கள் நேரம் இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக திருமணம் கைகூடும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.